தமிழ்நாட்டில் சுமாப்பட்டிங்க ஒரு அமைதியான கிராமம். ஒரே நாள்ல இன்டர்நெட்ல ரொம்ப பேமஸ் ஆகிடுச்சு. அங்க இருக்கிற பச்சை பசேல் வயல்களையும் அமைதியான தண்ணீரையும் காட்டுற ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ அந்த கிராமத்தை தென்னிந்தியாவின் காஷ்மீர்னு சொல்லி இருந்துச்சு. அந்த பேர் உடனே எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. சுடவே அந்த வீடியோல இருந்த அழகான காட்சிகள் ரொம்ப வேகமா பரவி நாட்டுல இருக்கிற எல்லா மக்களோட கவனத்தையும் இருட்டுச்சு. திடீர்னு சுமாப்பட்டியோட அமைதியான வாழ்க்கை இந்த வீடியோனால ஏற்பட்ட ஆர்வம் மற்றும் உற்சாகத்தால மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி உள்ளூர் மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த கிராமம் இப்போ ஒரு ட்ரெண்டிங் இடமா மாறிடுச்சு. சமூக வலைச்சலங்கள் இந்த கிராமத்தோட அடையாளத்தையே மாத்தி தினசரி வாழ்க்கையே ஒரு வேடிக்கையா மாத்திருச்சு. கிராம மக்களுக்கு இந்த பிரபலம் பெருமையையும் அதே சமயம் ஒரு குழப்பத்தையும் கொடுத்துச்சு. சுமாப்பட்டியோட கதை டிஜிட்டல் தளங்கள் எப்படி நிஜ வாழ்க்கைய மாத்த முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆனா இந்த வைரல் வீடியோக்களுக்கு அப்பால் சுமாப்பட்டி நிஜமா எப்படி இருக்கும்? அது ஒரு விவசாய கிராமம். சுத்தி நெல் வயல்களும் சின்ன சின்ன குன்றுகளும் இருக்கும். பக்கத்துல பிளவக்கல் அணை இருக்கு. வீடியோக்கெல்லாம் அதோட அழகை ரொம்ப அதிகமா காட்டி அது ஒரு தொட்டாத சொர்க்கம் மாதிரியோ இல்ல ஒரு தீவு மாதிரியோ இருக்குன்னு சொல்லும். ஆனா ரெண்டுமே உண்மை கிடையாது. இங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. விவசாயிக அவங்க பயிர்களை பார்த்துப்பாங்க, குழந்தைகள் விளையாடுவாங்க, காத்துல பறவைகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதோட உண்மையான அழகு அதோட இயல்பு தன்மையிலையும் மக்களுக்கும் நிலத்துக்கும் இடையே உள்ள ஆழமான பந்தத்திலையும் இருக்கு. சுமாப்பட்டி ஒரு ரிசார்ட் கிடையாது, அது ஒரு வாழும் சமூகம். பாரம்பரியமும் அமைதியான அழகும் நிறைஞ்ச இடம். பார்வையாளர்கள் ஒரு போட்டோ எடுக்க மட்டும் வரா, உண்மையான அனுபவத்தை பெறவர்கள். இந்த கிராமத்தோட உண்மையான அழகு அதோட தென்சரி வாழ்க்கையை தான் இருக்கு. வைரல புகழ் சுமாப்பட்டிக்கு சுற்றுலா பயணிகளை அலை அலையா கொண்டு வந்துச்சு. கார்களும் கேமராக்களும் குறுகலான சாலைகளை நிறைச்சிச்சு. வாரியிறுதி நாட்கள்ல அமைதியான கிராமம் ஒரு பரபரப்பான இடமா மாறிச்சு. சில உள்ளூர் மக்கள் இதை ஒரு வாய்ப்பா பார்த்தாங்க. ஆனா இந்த கிராமம் சூட்டத்துக்கா கட்டப்பட்டதில்லை. இங்க ஹோட்டல்களும் கம்மி, கடைகளும் கம்மி, வசதிகளும் குறைவு. திடீர்னு வந்த இந்த சூட்டம் அமைதியான சூழலை பாதிச்சிச்சு. பாதுகாப்பு பத்திய கவலைகளையும் கொடுத்துச்சு. குறிப்பா அணை பக்கத்துல. அணை பார்க்க அழகா இருந்தாலும் ஆபத்தானது. இங்க குளிக்கவும் மீன் பிடிக்கவும் கண்டிப்பா தடை இருக்கு. பார்வையாளர்கள் பாதுகாப்பு விதிகளை மதிக்கணும். அணை ஒரு முக்கியமான நீர் ஆதாரங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அழகான காட்சிகளை பாதுகாப்பான தூரத்துல இருந்து ரசிங்க. உள்ளூர் வழிகாட்டுதல்களை மதிச்சு நடங்க. புகழ் வரும்போது பொறுப்பும் வரும். விருந்தினர்களுக்கும் சமூகத்துக்கும். சுமாப்பட்டியே உண்மையிலேயே ரசிக்கணும்னா மரியாதையோடும் கவனத்தோடும் போங்க. தெருக்கல்ல நடந்து போங்க. தென்சரி வாழ்க்கையை கவனிங்க. கேமராவுக்கு அப்பால் கிராமத்தோட ஆன்மாவை ரசிங்க. போட்டோ எடுங்க. ஆனா மக்களை போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் அனுமதி கேளுங்க. அவங்க தனிப்பட்ட விஷயங்களை மதிங்க. உங்க அனுபவத்தை இன்னும் நல்லதாக்க பக்கத்துல இருக்க ஆண்டா கோயில் மாதிரி இடங்களுக்கு போங்க. கிராமத்துக்கு மேலே இருக்க அழுத்தத்தையும் குறைங்க. எந்த தடையும் விட்டுட்டு போகாதீங்க. உங்க குப்பைகளை எடுத்துட்டு போங்க. பயிர்களை தொந்தரவு செய்யாதீங்க. சுற்றுச்சூழலை பாதுகாங்க. உங்க வருகை மென்மையா இருக்கட்டும். கால்தடங்களை மட்டும் விட்டுட்டு நினைவுகளை எடுத்துட்டு போங்க. பொறுப்பான சுற்றுலாதான் உங்களே இங்க இருச்ச அழகை பாதுகாக்கும். மரியாதையே நல்ல செயல்கள் மூலமா காட்டுறதுதான் சிறந்தது. சுமாப்பட்டியோட கதை ஒரு விஷயத்தை நமக்கு ஜாகப்படுத்துது. அழகு வைரல் புகரை விட ஆழமானது. இந்த கிராமத்தோட உண்மையான மதிப்பு அதோட பாரம்பரியங்கள், எளிமை மற்றும் அமைதியான வாழ்க்கை முறையில தான் இருக்கு. இது இன்னொரு இன்ஸ்டாகிராம் இடமா மட்டும் ஆகிவிடாதீங்க. அதோட இயல்பு தன்மையையும் சமூகத்தையும் மதிங்க. பொறுப்போட போங்க. உள்ளூர் பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்க. பாதுகாப்பு விதிகளை மதிங்க. சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க கவனம் சுமாப்பட்டியோட தனித்துவமான தன்மையை எதிர்கால சந்ததியினருக்கா பாதுகாக்க உதவும். இந்த கிராமம் தென்னிந்தியாவின் காஷ்மீர்னு மட்டும் இல்லாம பெருமையா தன்னோட இயல்போடு இருக்கட்டும். நாம சேர்ந்து அதோட நிலையான மாயாஜாலத்துக்கு மென்மையான பாதுகாவலர்களா இருப்போம்.
சுமாப்பட்டியோட உண்மையான கதை அமைதியான அழகை பத்தி தான். அதை அப்படியே இருக்க விடுவோம்.